அடியாண்டுக்கு மார்க்ஸ்ல புரட்சி கொஞ்சம் பேசிட்டாரு. அதனால நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில சமயங்களை வந்து தொடர்ந்து ஒரு சில பேர்லயே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது ஓவர் டோஸ் ஆகும். அதனால ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி, போப்பு, சர்ச்சு இதுல இருந்து வந்து தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 1500 அந்த மாதிரி ஆண்டு காலத்துல கிறிஸ்துவ மதம் வந்து இதுக்கு மேல ஃப்ராடா மாற முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது ஃப்ராடா மாறிடுச்சு. அப்போ வந்து ஒரு போப் இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு இருந்தாரு, சர்ச்சு கட்டிட்டு இருந்தாரு. சர்ச்சுக்கு பணம் வேணும். அப்போ வந்து யார் அவர்கிட்ட வந்தாலும் அவர் வந்து ஒரு பத்திரம் ஒன்று கொடுப்பாரு. ஆனா அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுப்பாரு. இந்த பத்திரத்தை வந்து நம்ம செத்த பின்னாடி இதை எடுத்துட்டு போனா சொர்க்கத்துல விடுவாங்க. அந்த மாதிரி வந்து சொர்க்கத்துக்கான பத்திரம். அந்த பத்திரம் வந்து அப்படியே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து சேலா இருக்கு. ரொம்ப ஈஸி இல்லை. நீங்க புண்ணிய கிணியா எதுவும் பண்ண வேண்டியதில்லை, சாமியை கூட கும்பிட வேண்டியதில்லை, வாங்கிட்டே போதும் இந்த மாதிரி. அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு போப் வந்தாரு. அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்டியானிட்டியில உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சுக்கணும், பாதிரியார்கள்லாம் வந்து துறவிகளா இருக்கணும், கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லைங்களா. இப்போ போர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போப் வந்தாரு. அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பைபிளையும் மதத்தையும் கடைபிடிக்கிறாரு. கல்யாணம் தானே பண்ணக்கூடாது, குழந்தை பெற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 6 குழந்தைகள் போர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து சீசர் போர்ஜியா அப்படின்னு சொல்லி, அது தமிழ்ல ஒரு சினிமாவில் வந்திருக்கு. அவர் வந்து ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு. அந்த மோதிரத்துக்குள்ள வந்து பாய்சன் வச்சிருப்பாரு. யாரையாவது பிடிக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா போப்புக்கு ஏகப்பட்ட எதிரிகள். ஏன்னா வந்து போப்புக்கு வெறும் மத தலைவராக இருந்தாலே நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது. அவர் வந்து ரோமோட கிங்காவும் இருக்கிறதுனால அவருக்கு ஏகப்பட்ட பேரை வந்து பிடிக்காது. இப்போ அந்த மாதிரி பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா போப்போட சன் வந்து விருந்துக்கு கூப்பிடுவாரு. கூப்பிட்டு முடிச்ச பின்னாடி கை கொடுக்கும் போது அதுல வந்து லேசா போய் கீறி விட்டுருவாரு. கீறி விட்டு அவங்க வீட்டுக்கு போய் செத்து போயிடுவாங்க. இப்படி வந்து ஒரு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு. அந்த டயத்துல இந்த மதத்தை வந்து உடைக்கணும், நியாயமா ஒரு நேர்மையான ஒரு மதத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மதத்துக்குள்ள பாதிரியார்கள், மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி வசூல் பண்றது எல்லாத்தையும் வந்து தடுக்கணும், உருவ வழிபாட்டை வந்து தடுக்கணும், பாதிரியார்களும் நன்ஸும் சிஸ்டர்ஸும் திருமணம் பண்ணிக்கிறத வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு பண்றாரு. கிறிஸ்துவ மதம் முதலா வந்து உடையுது. ஆக்சுவலா அதை அப்படியே விட்டுருந்துருந்தா யாரும் அதை கண்டுட்டு இருந்துக்க மாட்டாங்க. அந்த பாதிரியார் 10-11 போயிடுவாரு. ஆனா வேற ஒரு சம்பவம் வந்து அதை பெருசு பண்ணிருச்சு. அந்த என்னன்னா, இங்கிலாந்துல வந்து ஒரு மன்னர் இருக்காரு, ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பையன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசை. சரியா, எல்லா நாடுகளையும் மன்னர்களுக்கு எல்லாம் பசங்க வேணும் இல்லையா, தனக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்றதுக்காக. ஆனா பையன் வேணும் அப்படின்ட்டு பார்க்கறாரு. அவருக்கு வந்து அவரோட வைஃபுக்கு வந்து பொண்ணு தான் பிறகு. ஆனா என்ன பண்றாரு, போப்பு கிட்ட நான் என்னோட வைஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு, அப்பெல்லாம் மன்னர்கள் டைவர்ஸ் பண்ணணும்னா போப்போட பர்மிஷன் வேணும். போப்பு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஆண் குழந்தை வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு. ஆனா இவரோட போப்பு வந்து அதை பார்க்கறாரு, வேற யாராவது வந்து கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த மன்னரோட வைஃப் யாரு அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் மன்னரோட தங்கச்சி. ஆனா அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி போடுறாரு, நீ டைவர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உன்னை நான் தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போப் வந்து சைலண்டா இருந்தாரு, இவனுக்கு சண்டை நம்ம ஏன் சிக்கிக்கணும் அப்படின்னு. ஆனா மன்னர் வந்து ஒரு 20 லெட்டர் போடுறாரு. லெட்டருக்கு அப்புறம் யாருக்கு இருந்தோ அந்த பதிலும் வர்றதில்லை அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ புதுசா ஒரு பாதிரியார் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியை உடைக்கணும், இதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், ப்ராட்டஸ்டன்ஸ் பேர் அவங்களுக்கு, பழைய போப்போட அதிகாரத்தை வந்து எதிர்க்கணும், தப்புல சரி பண்ணணும் சொல்லிட்டு இருக்காராமா அப்படின்னு டக்குன்னு அதுல போய் சேர்ந்துடுறாரு. இந்த கிங், இந்தியாவோட கிங் சேர்ந்துடுறாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வந்து இந்த குயினை டைவர்ஸ் பண்ணிடுறாரு. டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணோன்னா அதுக்கும் பொண்ணு தான் பிறகு. அதுதான் எலிசபெத் ராணி, ஃபர்ஸ்ட் எலிசபெத் ராணி. இப்படி இருக்கிறதுல முதல்ல எலிசபெத் ராணி 5 வயசு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த பொண்ணை டைவர்ஸ், இப்போ போப்போட இதெல்லாம் வேண்டியதில்லை இல்லை,
டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றாரு. இப்போ 7-8 கல்யாணம் அவர் பண்றாரு. யாருக்குமே பையன் பிறக்கிறது இல்லை, எல்லாருமே ஒரு புள்ளதான் பிறகுது. அது ஒரு நாள் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எலிசபெத் ராணி ஆட்சிக்கு வராங்க. வந்து ப்ராட்டஸ்டன்ட் ரிலிஜியனா ரொம்ப பெருசா உலகங்களுக்கு பரப்புறாங்க. இது வந்து கதை. ஆனா அந்த டயத்துல கிறிஸ்துவ மதம் 2ஆ உடையல. இந்த 2 பேரும் போட்ட சண்டையில ஐரோப்பா முழுக்க கிறிஸ்துவ மதம் வந்து 3ஆ உடையுது. ஒண்ணு இன்னொரு பிரிவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2 பேருமே ஃப்ராடு, மதம் வந்து மக்களுக்கானது, நிலம் வந்து மக்களுக்கானது, சொத்துக்கள் வந்து மக்களுக்கானது, சர்ச்சு வந்து சொத்து வச்சுக்க கூடாது, மக்கள் வந்து தங்களே வந்து நிர்வகிச்சுக்கணும், டெமோக்ராட்டிக்கா இருக்கணும், இப்படி நல்லா சொல்லி இன்னொரு பிரிவு வந்து அங்க வருது. அதுக்கு வந்து அனபாப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அவங்க பல நகரங்களை வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி கொஞ்ச நாள் ரூல் பண்ணவும் செய்யறாங்க. ரூல் பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி சொத்துரிமை, அடக்குமுறை இதெல்லாம் இல்லாத அரசுகளை கொஞ்ச நாள் வந்து ஏற்படுத்தி ரன் பண்ணவும் வந்து செய்யறாங்க. பெரிய அளவுக்கு வந்து வறுமையை ஒழிக்கிறது எல்லாமே வந்து மார்சேல் மாதிரியான நகரங்களையும் வந்து செய்யறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒரு நகரம் இருந்துச்சுன்னா அதை விடமாட்டாங்க, அதை வந்து அழிச்சிடும். அழிச்சதுக்கு அப்புறம் அந்த அனபாப்டிஸ்ட் அப்படிங்கிறது அந்த தன்னுடைய அந்த பேரை இழந்து ஒரு சின்ன சின்ன குழுக்களை வேற வேற வடிவங்கள்ல அது இயங்கிட்டு தான் இருக்கு. இப்போ மார்க்ஸ் எல்லாம் வர்ற வரைக்குமே இப்ப இருக்கிற அந்த முதலாளித்துவ உற்பத்தி, சுரண்டல் சமூகம் இதெல்லாம் வந்து விருப்பம் இல்லாதவங்க தனியா போய் ஒரு குழுவா, கம்யூன்னு சொல்றாங்க, இருந்துக்கிறது, தாங்களே சமைச்சு சாப்பிடுறது, யாருக்கும் தங்களால இடைஞ்சல் இல்லாம சுரண்டல் இல்லாம ஒரு வாழ்க்கை வந்து வாழ்றது, வர்ற வருமானத்தை பிரிச்சுக்கிறது, இப்படி எல்லாம் வந்து குழுக்கள் வந்து உருவாகுது. எல்லாமே எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அப்படிங்கிற பரிசோதனை வந்து தொடர்ந்து நடக்குது. இந்த மாதிரியான கம்யூன்கள் வந்து ஃபேக்டரி எல்லாத்தையும் கூட வந்து கட்டுறாங்க, நிலங்களை வந்து நிர்வகிக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரி வந்து உருவாக்குறாங்க. அந்த ஃபேக்டரியில எல்லாருமே வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு வர்ற வருமானத்தை எல்லாரும் பகிர்ந்துக்குவாங்க. இப்படிதான் வந்து அந்த ஃபேக்டரி வந்து ரன் ஆகுது. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்னன்னா, ஒரு ஃபேக்டரி வளரணும் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து உபரி எடுத்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளிக்கு 10 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாரு. ஆனா ராபர்ட் அவனுடைய ஃபேக்டரியில வந்து எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கிற தொகை வந்து 100 ரூபாயா இருக்கு. அப்ப நீங்க வந்து என்ன ஆகுதுன்னா, மேற்கொண்டு டெவலப்மெண்ட்டுக்கான அமௌண்ட் வந்து பத்த மாட்டாங்க. இந்த ஒரு நெருக்கடியில ராபர்ட் அவனோட அந்த முயற்சிகள், கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட அந்த ஃபேக்டரி வந்து கொலாப்ஸ் ஆகுது. அவரே அதில் வந்து திரும்பியும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதெல்லாம் என்னன்னா, இப்படியே ஒவ்வொரு கட்டமும் வளர்ந்துட்டு வருது. ஒரு கூட்டு அமைப்பு, சுரண்டல் இல்லாத அமைப்பு, இதற்கான ஒரு ஸ்ட்ரகிள், பல்வேறு பரிசோதனைகள், இது எல்லாமே யூரோப்ல வந்து நடக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து மார்க்ஸ் வந்து உருவாகல. அவருக்கு முன்னாடி வந்து பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அதே கட்டத்துல வேறு ஒரு கோணங்கள்ல விஞ்ஞானம் வளர்ந்துட்டே இருக்குது. பொருளாதார ஆய்வுகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன நாத்திகவாதம் பேசினாலும் நீங்க என்ன சமூக பொதுவுடைமை என்ன பேசினாலும் மதவாதிகள் ஒரு கேள்வியில உங்களை வந்து அடிச்சு வச்சுருவாங்க. நீ எப்படி வந்த, உலகம் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு. இந்த மதவாதிக்கு பின்னாடிதான் நிலப்பிரபுக்களும் முதலாளித்துவவாதிகளும் எல்லாரும் ஒழிஞ்சிட்டு இருப்போம். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து விஞ்ஞானபூர்வமான ஒரு பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு வளர்ந்து போக முடியாது. விஞ்ஞானமும் பொருளாதாரமும் ஒன்னா வந்து இணைய முடியாது. இது எல்லாமே ஒன்னா இணைஞ்சது அப்படிங்கிறது வந்து மார்க்ஸுடைய காலத்துலதான். இதை இணைக்கிற ஒரு ஆளா வந்து மார்க்ஸ் வந்து இருக்கிறார். இப்போ நேச்சுரலி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்துக்குள்ளேயே பல்வேறு புரட்சிகள் வந்து நடக்குது. நான் சொன்ன அனபாப்டிஸ்ட் புரட்சியில இருந்து பல்வேறு புரட்சிகள் வந்து அதோட உச்சகட்டமா பிரெஞ்சு புரட்சி வந்து நடக்குது. வேறு ஒரு வித்தியாசமான ஒரு அரசு வந்து அதுல உருவாகுது. அப்புறம் அதுல இருந்து ஒரு நெப்போலியன் தலைமையில ஒரு எக்ஸ்ட்ரீம் முதலாளித்துவ அரசா வந்து அது பின்னாடி மாறுது. தன்னையை தக்க வச்சுக்க முடியாம முழுமையான இடதுசாரி அரசா தன்னையை தக்க வச்சுக்க முடியாது. பின்னாடி வந்து நெப்போலியன் தலைமையில அதுவும் ஒரு ஏகாதிபத்தியமா வந்து தன்னை வந்து பிரான்ஸ் வந்து தக்க வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரியான பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பாக்குறாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து அந்த மார்க்சியம் வந்து முன்னேறி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ராபர்ட் அவனுடைய பரிசோதனைகள்ல இருந்து ஒரு ஃபேக்டரியில பொது உடைமை சாத்தியம் இல்லை. அப்போ அதுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கணும். ஒரு நாடு முழுக்க மொத்தமா வந்து இருக்கணும். இருந்தா மட்டும்தான்
இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை வந்து ஒர்க் ஆக முடியும், சக்சஸ்ஃபுல்லா செயல்பட முடியும் அப்படின்னு வந்து தெரியுது. ரெண்டாவது வந்து பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, புரட்சின்னு ஒண்ணு நடந்துட்டாலே வந்து எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து வந்து போராடிட்டே இருக்க வேண்டி இருக்கும். வேறு ஆட்களும் வந்து அதை கைப்பற்றி வேறு விதமா மாத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து தெரியுது. இதற்கெல்லாம் பின்னாடிதான் மார்க்சியம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து உருவாகுது. மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இனி அடுத்து வர்ற ஆட்சி அப்படிங்கிறது வந்து பாட்டாளி வர்க்கத்துடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அவரு கண்ணு முன்னாடி பாக்குறது கிராமப்புறங்கள்ல இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து லட்சக்கணக்கில் நகரங்களை நோக்கி வர்றாங்க. நகரங்கள்ல வந்து பாட்டாளி வர்க்கமா மாறுறாங்க. மாபெரும் தொழில் நகரங்கள் இப்ப நம்ம கோவையில பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, கோவை, சென்னை, அப்புறம் பாம்பே, பெங்களூர், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல ஐரோப்பா வந்து இருக்கு. அப்போ வந்து அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இனியும் இந்த நாட்டுல வந்து முதலாளிகள் ஆட்சிக்கு வரணும், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மன்னர் மாத்திட்டு இன்னொரு மன்னர் ஆட்சிக்கு வர்றதுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. வேறு ஒரு வர்க்கம் வந்து உருவாயிருச்சு. அதான் வந்து பாட்டாளி வர்க்கம். அதுதான் வந்து இனி அடுத்து பவருக்கு வந்து வர வேண்டிய ஒரு வர்க்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து மார்க்சும் எங்கல்ஸும் வர்றாங்க. அதோட அது வந்து முடியும். எப்படி அது வரும்? பாட்டாளி வர்க்கம் வந்து நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும், ஏற்றத்தாழ்வுகளை வந்து அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா அது எப்படி நடக்கும்? அந்த கேள்விக்கு பதில் சொன்னதுதான் வந்து லெனின். லெனினோட ரோல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எப்படி பிராக்டிஸ்ல அதை வந்து செயல்படுது, எப்படி நிலைநிறுத்துறது, என்ன விதமான சிக்கல்கள் வரும், அது எப்படி வந்து தாண்டி போறது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில வந்து நம்ம லெனின்கிட்ட வந்து பார்க்க முடியும். அந்த இதை வந்து எப்படியெல்லாம் அவர் சாதிச்சாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ரொம்பவும் த்ரில்லிங்கான ஒரு கதை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கை மாதிரி அது இருக்காது. தப்பிச்சு போறது, பணியில வந்து எட்டி குதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் தலைக்கு வந்து விக்கு வச்சுட்டு ரயில்ல கறி இன்ஜின் கலக்கிற ஒருத்தரா வந்து அவர் வந்து போறது. அந்த இன்ஜினோட பேர் வந்து நம்பர் தான் 293 போறது. இப்படி வந்து அந்த அந்த இதே வந்து ஒரு ஆக்ஷன் சினிமா மாதிரி வந்து இருக்கு. லெனினோட அந்த அவர் எப்படி ரஷ்ய புரட்சியை வந்து சாதிச்சாரு அப்படிங்கிறது. இப்போ வந்து புரட்சிக்கான பாதை அப்படிங்கிறதுல வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கட்டத்துல அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தொழிற்சங்கங்களை வந்து உருவாக்குறது எல்லா இடத்துலையும். லெனினுக்கு முன்னாடி காலத்துல இருந்த தொழிற்சங்கங்களை எங்கல்ஸே வந்து அந்த முன்னாடி இருந்து உருவாக்குறாரு. மார்க்ஸ் எங்கல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வளர்த்துருக்கு. பெரிய அளவுக்கு தொழிற்சங்கங்களை உருவாக்குவது, தொடர்ந்து கிளர்ச்சிகளை வந்து ஏற்படுத்துவது, ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அரசு பலவீனம் அடையப்படுவது, கிளர்ச்சினால பலவீனம் அடையணும், இல்ல பொருளாதார வீக்கத்தினாலேயோ இல்லை போர்களாலேயோ பலவீனம் அடையணும். அந்த மாதிரியான நேரங்களில் அரசை கவிழ்த்துட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அவங்க வச்சு அதை முன்னாடி நடத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எங்கல்ஸ் வந்து எதிர்பார்க்கிறார் ஒரு முதல் உலக யுத்தம் வந்துதான் தீரும். எல்லா ஏகாதிபத்திய நாடுகளும் தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க, சந்தைகளை வந்து கைப்பற்றுறாங்க. இந்தியா இப்போ வந்து இங்கிலாந்துக்கு இந்தியா வேணும், அமெரிக்காவுக்கும் இந்தியா வேணும், பிரான்ஸுக்கும் இந்தியா வேணும், ரஷ்யாவுக்கும் இந்தியா வேணும். இப்போ ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கங்கை சமவெளியில கிடைக்கிற கோதுமை, நம்ம ஊர்ல கிடைக்கிற பருத்தி, இப்ப இருக்கிற ஜார்க்கண்ட்ல கிடைக்கிற இரும்பு, இது எல்லாமே வந்து தேவையா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நம்ம இந்தியாவோட எல்லையற்ற மனித வளம் வந்து அவங்களுக்கு தேவையா இருக்கு. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா தேவையா இருக்கு, மொரிஷியஸுக்கு தேவையா இருக்கு. சொன்ன மாதிரி மலைகளுக்கு கொண்டு போய் நம்ம ஊர்லயே மலைகளுக்கும் சுரங்கங்களுக்கும் கொண்டு போய் வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்தியாவோட மனித வளம் தேவையா இருக்கு. இப்ப இதே மாதிரி உலகம் முழுவதும் இருக்கிற வளர்ச்சி அடையாத நாடுகளை வந்து கொள்ளையடிக்கிறது ஏகாதிபதியங்கள் தொடர்ந்து போட்டி போட்டுட்டே இருக்கு. இதுல போர்கள் வர்றது தவிர்க்க முடியாது. போர் வரும்போது நம்ம வந்து அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து உலகம் முழுக்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஆனா என்னன்னா, வெறும் எதிர்பார்ப்போட நிறைய பேர் நின்றுறாங்க, அதை தாண்டி வந்து போகிறது இல்லை. தொழிற்சங்க வேலைகள்லயே அடியோட வந்து முழுகி போயிடுறது அப்படிங்கிறதுலையும் அதுவும் நடக்குது. இப்போ பிளகானோவ் அப்படிங்கிறவரு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ரஷ்யால அவர் தான் மார்க்சியத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்தினார். அவர் என்ன பண்றாருன்னா, இது போதும், தொடர்ந்து இந்த மாதிரியான தொழிற்சங்க பணிகள் மூலமாவே நம்ம மாற்றங்களை வந்து செயல்படுத்த முடியும், இதை வந்து முடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு.
ஐரோப்பா முழுக்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட ஏறக்குறைய புரட்சி அப்படிங்கிறத வந்து மறந்துறாங்க. பிரெஞ்சு புரட்சி அப்படிங்கிறது ரேரான ஒரு நிகழ்ச்சி, அது சும்மா சும்மா நடந்துட்டு இருக்காது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தொடர்ந்து தொழிற்சங்க நடவடிக்கைகள் மூலமாவே எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும், சின்ன சின்ன போராட்டங்கள் மூலமாவே சரி பண்ணிட முடியும் அப்படின்ற முடிவு கொண்டு வராங்க. அந்த மாதிரியான போராட்டங்களும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறது கூட வந்து அவசியம் இல்லை, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பண்ணிட முடியும்னு நிறைய கட்சிகள் இருக்காங்க. பெர்னாட் ஷா எல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியில இருந்தவர் தான். நம்ம 50% அம்மையார்னு சொல்ல முடியாது, அந்த அம்மா அங்க இருந்துதான் வந்து வர்றாங்க. அதுக்கு பின்னாடி அவங்கள பத்தி டூபியஸா நிறைய கதைகள் இருக்கு, இது வேற நினைச்சுக்கலாம், ஒரு நாள் நம்ம வந்து பேசுவோம். இப்போ இதுல இது வந்து சாத்தியமா? இப்ப இருக்கிற செட்டப்பை அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் மாத்துறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமா? எல்லாத்தையும் மாத்துறதுன்னா என்ன? இப்போ வந்து இப்ப நம்ம ஊர் எடுத்துக்கலாமே, நம்ம உதாரணத்துல இருந்து பேசலாம். இப்ப நமக்கு வந்து ஒரு நிலத்துக்கு பட்டா கொடுக்கணும் இல்ல, நம்ம தோழர் சுந்தரம் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து கொடுக்க முடியாது, அவர் வந்து லா மேக்கர். நம்முடைய தோழர் எம்பி அவர்களுக்கு லா மேக்கர். உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு? தாசில்தார்கிட்ட இருக்கு. நீங்க கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களும் தோழர்களும் நம்மளோட தான் வந்து ரோட்ல போடுறாங்க, நம்மளோட சேர்ந்துதான் அவங்க சண்டை போட வேண்டியதா இருக்கு. உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா வில்லேஜ் ஆபீசர்ல இருந்து கேபினட் செக்ரட்டரி வரைக்கும் இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு சேஞ்சை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த சிஸ்டத்தை மாற்றணும். உலகத்துல பல நாடுகள்ல இவங்க எல்லாத்தையுமே மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, இன்க்ளூடிங் போலீஸ்காரனை வந்து அமெரிக்கால மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க ரஷ்யா, சீனா, கியூபாக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. முதலாளித்துவ நாடுகள்ல ஷெரீப் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, லோக்கல் போலீஸ்காரர். சத்தியமங்கலம் இருக்குதுன்னா அங்க வந்து ஷெரீப் ஒருத்தர் இருக்காரு. ஷெரீப் எலெக்ஷன்ல நிக்கணும், ஜனங்களுக்கு பிடிச்சா ஷெரீப்பை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா இன்னொருத்தர் ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு, அவரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா 100 பேரை 1000 பேரை கையெழுத்து போட்டு கொடுத்து அவர் திரும்பி கொடுத்தாரு. இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக டெவலப்மெண்ட் வந்து முதலிடத்துவ நாடுகளிலேயே இருந்துச்சு. அது பின்னாடி சோவியத் புரட்சிக்கு பின்னாடி அது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு அதிகார வர்க்கத்தை உருவாக்கி வச்சிருக்கான். அவன் உருவாக்கின வர்க்கம் வந்து அப்படியே இருக்கு. என்னன்னா, ஒரு சமஸ்தான மன்னர் இருக்காரு, சமஸ்தான மன்னரை வந்து பரம்பரையா அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது. அவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமையில அதே வேலையில திணிக்கணும். ஒரு சமஸ்தான மன்னர் செஞ்சுட்டு இருந்த அதே வேலையை தான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் செய்யறாங்க. அதே மாதிரி தாசில்தாரா இருந்தாலும் சரி, ஆர்டி, அந்த ஆர்ஐ, யாரையுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. கலெக்டர் யாருன்னா இவங்க யாருக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது இவங்க கையில தான். லா மேக்கர்ஸ் உடைய சட்டங்களை உருவாக்கினாலும் இப்போ வன உரிமை சட்டம் இருக்கு, அதை உருவாக்குறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு நேர் எதிராக நிற்குது. நம்ம தோழர்கள் வந்து அவ்வளவு பெரிய சண்டை போட வேண்டிய உறுப்பினர் நீங்களா தான் முன்னாடி நினைக்கிறேன், சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்கு, அதை வந்து செயல்படுத்த முடிய மாட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம்ல இது மோசமான சட்டம்னு எழுதி வச்சிருக்கோம். காடுகளுக்கு வந்து இது வந்து நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஃபாரஸ்ட் அதிகார வர்க்கம் அவ்வளவு மோசமா இருக்குன்னா ரெவன்யூ எப்படி இருக்கும், ஜுடிஷியரி வந்து எப்படி இருக்கும், ஒரு நீதிபதியை வந்து எந்த மாதிரி இப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு சொல்லியிருக்காரு, அந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாரு. இது சொல்றதுக்கு 7 வருஷமா அமைதியா இருக்கிறது அப்படி இந்த 7 வருஷம் நீதிமன்றம் அமைதியா இருந்தது அப்படிங்கிறது எதை காட்டுது? 7 வருஷம் அவன் அதை வச்சு பண்ற எல்லாத்தையும் அங்கீகரிச்சு நீதிமன்றம். இந்த 7 வருஷ காலத்துலதான் சிஐஏ வந்துச்சு, அயோத்திக்கான தீர்ப்பு வந்துச்சு, ரஃபேல் விமானங்கள் வந்து வாங்கப்பட்டது, காஷ்மீர் வந்து பிரிக்கப்பட்டது, யூனியன் ஆட்சி கீழே வந்து கொண்டு வரப்பட்டது, இவ்வளவும் வந்து ஜிஎஸ்டி வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அந்த கட்சிக்கு கிடைத்த அசுர பால். 7 வருஷம் என்ன நடந்தது? அப்ப 7 வருஷம் வந்து அமைதியா இருந்ததன் மூலமா அதை வந்து அங்கீகரிச்சு. இப்ப இன்னைக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல செல்வங்களை வந்து அந்த கட்சி அக்குமுலேட் பண்ணிருச்சு. இனி அது அவசியம் இல்லை, அல்லது வந்து வேறு முதலாளித்துவ சக்திகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு மேலேயும் சரிச்சுக்க முடியாதுங்கிற நிலைமை வந்தோடனே அதோட அந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறதுல ஒரு தடை போகும். இப்ப கூட வந்து நவம்பர்ல ஏராளமான பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும். 120 130 எஸ்பிஐ
27 பிரான்ச்சஸ்ல 27 பிரான்ச்ல வந்து எஸ்பிஐ இந்த மாதிரியான பத்திரங்களை வித்துருக்கு. இது எல்லாத்தையும் வாங்கிட்ட பின்னாடிதான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு கணக்கு சொல்ல சொல்லி கேட்கறாங்க. கொடுத்துட மாட்டாங்களா என்ன? நம்ம ஒரு 500 கோடி ரூபாய் திடீர்னு குடிச்சாங்க, அப்ப அது எங்களுதுன்னு சொல்லிட்டு பேங்க் எடுத்துட்டு போகலையா? சோ இதை வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ளேயே எப்படி மாற்ற முடியும்? இதே விஏஓ, இதே தாசில்தாரே, இதே கலெக்டரே, இதே எப்படி மாற்ற முடியும்? இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு. குறைந்தபட்சம் இவங்க வந்து நமக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு. இது பண்ண வேண்டிய ஒரு வேலை தான் வந்து புரட்சி. இது வந்து புரட்சி அப்படின்னா ஒரு கையில துப்பாக்கியோ இன்னொரு கையில குண்டு வச்சுட்டே செய்யணும்னு அவசியம் கிடையாது. செய்ய முடியும். அதற்கான அந்த பில்லும் ஒரு பிடிவாதமும் இருந்துச்சுன்னா போதும். லெனின் நடத்தின புரட்சியில வந்து 2வது நடத்தின அக்டோபர் புரட்சியில வந்து உயிரிழப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து பின்னாடி நடந்த உள்நாட்டு போர்ல நடந்ததுதான் உயிரிழப்பு. இதை வந்து செஞ்சிட முடியும், மக்களை கரெக்டா வந்து செஞ்சிட முடியும். ஆனா என்னன்னா இதை வந்து செய்யணும், செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டுறது வந்து ஒரு தேவைப்படுச்சு. அதற்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இப்பவே நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம், நம்மளுடைய தொழிற்சங்கங்கள்ல எண்ணிக்கைகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, மக்கள் நம்ம முன்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க, நம்ம இப்படியே பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து நம்மளை வந்து பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சி, நம்மளுடைய அந்த இந்தியா டுடே எல்லாம் எழுதினாரு அவரு, ரஜினி பாண்டியர், இந்த மாதிரி நிறைய பேரும் அந்த ஐடியால தான் வந்து இருக்காங்க. ஆனா இதை வந்து முடிச்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத பேசினது வந்து தெரியும். அதுல இருந்து தான் வந்து பழைய அந்த ரஷ்யன் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லி அந்த கட்சி வந்து 2ஆ உடையுது. லெனின் தலைமையில உண்மையில புரட்சி வந்து சாத்தியம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு வந்து வெளியே வருது. அதுதான் வந்து போல்ஷிவிக் கட்சி. அது வந்து 1905 இருந்தே புரட்சிக்கான வேலைகளை வந்து அது செய்யும். இப்போ தொழிற்சாலைகள்ல வந்து சோவியத்துக்கள் அப்படிங்கிற அமைப்புகளை வந்து உருவாக்குறாங்க. சோவியத்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சபைகள். அப்போ உருவாக்கப்பட்ட சபைகள்ல வந்து போல்ஷிவிக் கட்சி மட்டும் இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. எல்லா மென்ஷிவிக்குகள் வந்து இருந்தாங்க. இன்னும் முதலாளித்துவ சக்திகள் கூட அதுக்குள்ள இருந்தாங்க. ஆனா வந்து அது ஒரு பொதுவான ஒரு அமைப்பா வந்து அந்த சோவியத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதை வந்து நாடு முழுக்க விரிவுபடுத்துறதும் பரவலாக்குறதுக்கான வேலைகளை வந்து கட்சி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. அந்த நேரத்துலதான் முதல் உலக போர் வருது. முதல் உலக போர் வந்து 1914 வருது. டைம் எடுக்கிறவங்க பின்னாடி கூகுள்ல பார்த்துருக்கு. ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரி இருக்கு, சினிமா இருக்கு, ரைட்டிங்கும் கட்டுரைகளும் இருக்கு. முதல் உலக போர் வந்தவொடனே ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் 3 ஒரு பக்கமும், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இந்த மாதிரி துருக்கி நாடுகள் இன்னொரு பக்கமும் இருந்து சண்டை போடுது. இந்த போர்ல வந்து ரஷ்யா மிகப்பெரிய இழப்புகளை வந்து சந்திக்கும். ஏராளமான ஆட்கள் வந்து கொல்லப்படுறாங்க, லட்சக்கணக்கானவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. ஏராளமான விவசாயிகள் வந்து போர் முனைக்கு திரட்டி அனுப்பப்பட்டதுனால நிலங்கள் எல்லாம் பேரனா கிடக்குது. எக்கச்சக்கமா வந்து போர் முனைக்கு இரும்பு, பெட்ரோல் எல்லாத்தையும் அனுப்புனதுனால, ஆயுதங்களை அனுப்புனதுனால என்ன ஆகுதுன்னா ரயில்வேஸ் வந்து செயலிழந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. பொருள் ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு நாடு, இந்தியா மாதிரி ஒரு 4-5 மடங்கு பெரிய ஒரு நாடு, குறைவான பாப்புலேஷன். இப்போ நீங்க வந்து இரும்பு பாதை அப்படிங்கிறது முக்கியமானது. ரயில்வே ட்ராக் வந்து ஓவர் ஒர்க்ல ரயில்வே ட்ராக் எல்லாம் முறிச்சு போகுது அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கோதுமை கொண்டு போக முடியாது. வேற அந்த மாதிரி எதுவுமே கொண்டு போக முடியாத ஒரு நெருக்கடியில வந்து ரஷ்யா மாட்டிக்குது. மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து ரஷ்யா வருது. அதுல இருந்துதான் முதல் புரட்சி வருது 1917. இதுல இந்த டயத்துல வந்து திரும்பியும் வந்து சண்டை, புரட்சி நடந்துருச்சு, நம்ம ஒண்ணுமே வந்து செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிறது இல்ல, நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை வந்து இருக்கு. இது வந்து முதலாளித்துவவாதிகள் வந்து ஜாரை கவுத்துட்டு ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து அவரையும் வந்து இவங்களையும் கவுத்துட்டு நம்மளுடைய அரசை வந்து ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி லெனின் வந்து சொல்றாரு. சொல்லும்போது அவர் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. தொடர்ந்து வந்து கட்சிக்காரங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, நம்ப வைக்க வேண்டியிருக்கு, இது சாத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே எப்படி தொழிலாளி விவசாயி அரசை வந்து உருவாக்க முடியும்? இதெல்லாம் வந்து நடக்குமா? இவ்வளவு பேரை பகைச்சிக்க முடியுமா? இந்த முதலாளித்துவவாதிகளையும் பகைச்சிட்டு, மன்னரோட ஆதரவாளர்களையும் வந்து பகைச்சிட்டு, நம்ம கம்யூனிஸ்ட்லயே ஒரு பகுதி வந்து நமக்கு எதிராக இருக்காங்க, அவங்களையும் பகைச்சிட்டு நம்மளால அரசை கைப்பற்ற முடியுமா? இப்படியெல்லாம் வந்து பல்வேறு ஆர்குமெண்ட்ஸ் வந்து நடக்குது. அந்த டயத்துல தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்னன்னா ஏகாதிபத்தியம் எப்பவுமே யார் தலையிலையாவது போடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய கல் எடுத்து போகணும், மாவோ சொல்லியிருக்காரு.
ஆனா தன்னோட கால்லயே அது வந்து போட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து இப்போ காசாவை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து போச்சு. இஸ்ரேல் அப்படின்னா இஸ்ரேல் கிடையாது, அது அமெரிக்காவும் சேர்ந்துதான். ஏன்னா ஆனா இன்னைக்கு வந்து சண்டை வந்து என்னாச்சுன்னா லெபனானுக்கும் ஏமனுக்கும் ஈராக்குக்கும் பரவிடும். இத்தனை பெரிய ஏரியால வந்து சண்டை போட வேண்டிய ஒரு நெருக்கடியில வந்து அவங்க மாட்டியிருக்காங்க. இது எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு வந்து அவங்களுக்கும் தெரியல. ஏதாவது ஒரு விதத்துல வெளியே வந்துட்டா போதும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதேதான் எல்லா இடத்துலயும் வந்து நடக்குது. இப்ப அது மாதிரி ஏகாதிபத்தியம் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணணும். லாங் ஸ்டாண்டிங்ல பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு எல்லாம் வந்து முடியும். அந்த மாதிரி என்னாச்சுன்னா முதலாளித்துவவாதின்னு ஒரு கோஷ்டி வந்து இருக்கு. அந்த அமைப்புக்குள்ள வந்து கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் பல்வேறு விதமான ஆட்களும் வந்து இருக்கிறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் மாதிரியே இல்லை. ஜாரை வந்து திருப்பி அவங்க கொண்டு உட்கார வச்சாதான் இந்த போரை ஒழுங்கா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நட்பு நாடுகள்லாம் வந்து நம்புறாங்க. சர்ச்சும் வந்து நம்புது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா முதலாளித்துவ அரசுக்கே எதிராக ஒரு ஜெனரலை ஒரு பெரும் படையை திரட்டி பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை நோக்கி அனுப்புறாங்க. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யாவோட ஜாருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ இந்த முதலாளித்துவ அரசு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. யாருக்கு என்ன வேலை, அந்த வேலையை எப்படி செய்யறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு பக்கம் மிகப்பெரிய உலக போர் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் முதலாளித்துவ அரசுனால வந்து அதை ஒழுங்கா நிர்வகிக்க முடிய மாட்டேங்குது. அதே நேரத்துல விவசாயிகளும் தொழிலாளிகளும் என்ன செய்யறாங்கன்னா இந்த போர்ல இருந்து நம்ம வெளியே வரணும், போரை நிறுத்துங்கன்னு கேட்கறாங்க. இவங்க நிறுத்தவும் மாட்டேங்கிறான். போரை நிறுத்த மாட்டேங்கிறான். இவனால வந்து சாப்பாடு கொடுக்க முடிய மாட்டேங்குது மக்களுக்கு. எதுவுமே பண்ண முடியாத ஒரு அரசா வந்து இருக்கு. பயங்கர வீக்கா இருக்கு. இந்த அரசை அடிச்சுட்டு திருப்பியும் ஜார் மன்னர் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு படையை வந்து அனுப்புறாங்க. ஒரு கர்னீலவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரலோட தலைமையில அந்த படை வந்து பயங்கரமா வழியெல்லாம் அடிச்சு நொறுக்கி வழியில் இருக்கிற கிராமங்களை எல்லாம் நாசமாக்கிட்டு பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை நோக்கி அது வந்து அதுக்கு பேரே வந்து காட்டு மிராண்டி படை அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க பேர் வைக்கிறாங்க. அந்த படை வந்து வந்துட்டு இருந்தோடனே அப்ப இருக்கிற அந்த முதலாளித்துவ அரசுடைய ஜனாதிபதி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டுகளை சோவியத்துகளை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த படையை வந்து சண்டை போடுறதுக்காக உங்களோட உதவியும் வந்து வேண்டி இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போல்ஷிவிக் கட்சி வந்து கேட்குது. 20,000 துப்பாக்கிகளை வந்து போல்ஷிவிக் கொடுக்குது. அதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போல்ஷிவிக் கட்சி வந்து அந்த துப்பாக்கிகளை வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல வந்து பதுக்கிது. ஆனா அந்த முதலாளித்துவ ஜனாதிபதி எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா ஜாருடைய படை வருது, அதுக்கு எதிராக வந்து கம்யூனிஸ்டுகள் அனுப்பிவிட்டா 2 பேருத்துல எவன் அழிஞ்சாலும் நல்லா தானே. இதுதான் வந்து அவருடைய ஒளிஞ்சு போடுறோம். 2 பேரும் ஒளிஞ்சாலும் நல்லதான், எவனாவது ஒருத்தன் ஒளிஞ்சாலும் நல்லதான், மீதி ஆட்களை நம்ம அடிச்சிடலாம், வீக்கா இருக்காங்க அப்படின்னு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆயுதங்கள் இல்லாம இதை வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது. அங்க ஃபேக்டரியில் இருக்கிற தொழிலாளிகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நோட்டீஸ், கொஞ்சம் இந்த பணியாரம் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ஒரு 20-30 தொழிலாளிகள் வந்து போறாங்க. போய் ரயில்வே கண்ட்ரோலத்தை பேர்த்துட்டு அந்த ரெண்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சேவேஜ் படை, காட்டுமிராண்டி படை வந்து வருது. வந்தோடனே ரோடு தண்டவாளத்தை பேர்த்துருக்கு, நில்லுங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்காரங்களே அந்த இடத்துல சொல்றாங்க. கம்யூனிஸ்ட்காரன் வந்து தண்டவாளத்தெல்லாம் பேர்த்துட்டு ஓடிட்டான், உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரும் பீட்டர்ஸ்பர்க்ல காத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சில பேர் சரி பண்றாங்க. அந்த நேரத்துல பெண் தோழர்கள் போய் அதுல வந்தவங்க எல்லாம் பணியாரம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த நோட்டீஸையும் கொடுக்குறாங்க. அப்ப அதுக்குள்ளேயே ஊடுருவி இருந்தவங்க அந்த காத்துட்டு இருக்கிறவங்க கிட்ட அரசியலும் வந்து பேசுறாங்க. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்காக வந்து எங்களை அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இதன் மூலமா நீ வந்து என்ன சாதிக்க போற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அது வந்து அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்க, நெட்ல கிடைக்கும், ரொம்ப ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும். அதுல வந்து ஐசன்ஸ்டைன் வந்து உலக புகழ்பெற்ற படம், ரொம்ப அழகா வந்து அதை பத்தி காட்டியிருப்பாரு. அந்த நோட்டீஸ் வந்து மக்கள் மொழியில பேசுச்சு, ரொம்ப இயல்பா அழகா எளிமையா வந்து பேசுச்சு அப்படின்னு சொல்லி. நீ வந்து பீட்டர்ஸ்பர்க் வந்து எல்லாரும் கொண்டுட்டு திரும்பி போன அப்படின்னு சொன்னா உன்னோட வீட்டுல இருக்கிற குழந்தைகளோட பட்னி வந்து தீர்ந்துருமா, அதுக்கு இதுல என்ன சம்பந்தம், ரொட்டி உனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்புது. சரியா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்க. அப்போ வந்து போல்ஷிவிக்காரங்க வந்து
நம்ம ஆளுங்க வழக்கு போல இந்த மாதிரி ஏதாவது மேலே ஏறி பேசுவாங்க இல்லையா, பேசி இவங்களோட துப்பாக்கிகளை அபிகளுக்கு எதிராக திருப்புங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த படைக்காரங்கெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுங்க, துப்பாக்கியை வந்து திரும்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களோட ஜெனரலை பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இது எங்களால முடியும், என்னவோ பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த படை வந்து கலைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து தெரியுது நம்மளால முடியும், சண்டை போட முடியும், நம்ம கிட்ட வந்து ஆயுதம் இருக்கு, நம்மளோட மூளையும் பயன்படுத்திட்டு அறிவும் கூடவே ஆயுதங்களையும் பயன்படுத்தி நம்மளால வந்து ஒரு எழுச்சியை சாதிக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இருந்து லெனின் வந்து பின்னாடி இருந்து தூண்டிகிட்டே இருக்காரு, நீ வந்து லேட் பண்ணிட்டு இருக்க, லேட் பண்ண முதலாளித்துவ அரசு அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும், இது வந்து சாவுக்கு சமம், அவன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான்னா முதல் பலி வந்து நீ தான், அதனால வந்து இது வாழ்வா சாவா பிரச்சனை, நீங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறத நோக்கி வந்து வேலை செய்யலையா அப்படிங்கிறாரு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்றாரு, கூட்டங்களை தொடர்ந்து பேசுறாரு. அவர் ஏப்ரல்ல வந்து ரஷ்யாவுக்கு வந்து சேர்றாரு. ஏப்ரலுக்கு வந்ததுல இருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் அவர் கண்டினியூஸா ஏராளமான கூட்டங்கள்ல வந்து அவர் பேசுறாரு. ஏராளமான மக்கள் கிட்ட போறாரு. உங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து நீங்க உருவாக்குங்க, வேற ஒருத்தனோட அரசியலுக்காக நீங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதுங்க, அவனை ஆதரிக்கிறது உங்களோட வேலை இல்லை, இந்த போரை நிறுத்தணும், நமக்கு தேவை வந்து பீஸ் பிரெட் லேண்ட் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது வந்து ஒரு சேஞ்சை வந்து ஏற்படுத்துது. லெனினோட கண்டினியூஸான அந்த முயற்சி, கட்சியுடையும் அவருடைய ஆதரவு, ஸ்டாலின் இவங்களுடைய ஆதரவும் வந்து அதிகமாகும். அதற்கு பின்னாடி தான் வந்து அக்டோபர் புரட்சி வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்டோபர் புரட்சி நடக்குது. புரட்சிக்கு பின்னாடி சோவியத் யூனியன் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதற்கு பின்னாடி என்ன விதமான அரசை லெனின் ஏற்படுத்தினாங்க? லெனின் மட்டும் இல்ல, லெனினும் கட்சியை சேர்ந்தவங்களும் என்ன விதமான அரசை வந்து ஏற்படுத்தினாங்க? அது வந்து எப்படி இயங்குச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கணக்குக்கு 20 லட்சம் மக்கள் வந்து நிர்வாக கமிட்டிகள்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு லோக்கல் பாடிக்கு வந்து செயல்படுத்துற நிர்வாக அதிகாரம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த பாலத்தை கட்டுறதா வேண்டாமான்னு யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு அதிகாரம் இருந்தது, இந்த பேசுறதுக்கான அதிகாரம் இருந்தது. அதிகாரிகளை வந்து திருப்பி அழைச்சுக்கிற அதிகாரம் வந்து இருந்தது. முக்கால்வாசி அதிகாரிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து இருந்தாங்க. முதல்ல ஒரு கட்டத்துல அரசு வந்து நிலங்கள், ஃபேக்டரிகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு பின்னாடி அந்த கூட்டுப்பணைகளாலும் தொழிலாளிகளால நிர்வகிக்கப்படுற நிறுவனங்களாலும் பின்னாடி அதை வந்து மாத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ல மக்களாட்சி அப்படிங்கிறது உண்மையான மக்களாட்சி வந்து அங்க நிறுவப்பட்டது. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, ரஷ்யால ஒரே ஒரு கட்சி தானே இருந்துச்சு, இது வந்து ஜனநாயகமா அப்படின்னு சொல்லி கேட்கறது ஒரு வழக்கமா இருக்கு. இதுக்காகவா நீங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் ஆதரிச்சு வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? இப்ப அமெரிக்கால பாருங்க, இப்ப இருக்கிற இந்தியாவில பாருங்க எவ்வளவு கட்சி இருக்கு, இதுதான் ஜனநாயகம். இப்ப நாம நினைச்சாலும் ஏதோ நாளைக்கு வந்து சத்தியமங்கலத்துக்கு வந்து யூனியன் பிரதேச அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட முடியும் இல்லையா? இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கணும். எல்லாமே இருக்கட்டும், எதையாவது செய்யறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரம் இருக்கா? ஒரு செயல்பாட்டாளருக்கு அது நல்லாவே தெரியும், உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது இல்லாம 1000 10,000 கட்சி இருந்தாலும் ஒண்ணுக்கும் யூஸ் இல்லை. எந்த அதிகார எதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஐஎஸ் ஆஃபீஸர் கையில தானே இருக்கப்போது. நிர்வாக அதிகாரம் இல்லாம, அரசியல்வாதிகளை வந்து திருப்பி அழைச்சிக்கிற அதிகாரம் வந்து இல்லாம, லோக்கல் பாடிக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரம் வந்து இல்லாம நீங்க எப்படி வந்து உண்மையான மக்களாட்சியை வந்து சாதிக்க முடியும்? நிலங்களின் மீதான மக்களுடைய அதிகாரத்தை வந்து எப்படி நிலைநாட்ட முடியும்? ஃபேக்டரிகள் மேலான தொழிற்சங்கங்களுடைய அதிகாரத்தை வந்து எப்படி நிலைநாட்ட முடியும்? ஃபேக்டரியை எப்படி வந்து நிர்வகிக்கிறத தொழிலாளிகளுக்கு வந்து பங்கு வந்து நம்ம கொடுக்க முடியும்? இப்போ வந்து அரசுடைய நிறுவனம் தான், இப்போ சிடிசி, தமிழ்நாடு அரசு அரசுடைய நிறுவனமா தான் இருக்கு. கொஞ்சமாவது ஜனநாயகம் அங்க இருக்கா? பேசப்படுறா? ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறதுக்காக உயிரை கொடுத்து போராட வேண்டியிருக்கு. ஒரு ஸ்ட்ரைக் தொடங்கி அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஒரு போராட்டத்துக்காக வந்து இன்னமும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஆனா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து போராட வேண்டியதானே இருக்கு. அதற்கு பதில் அந்த இடத்துல ஏன் நமக்கு வந்து இடம் இல்லை? இது எல்லாத்தையும் வந்து சோவியத் அரசு வந்து சாதிச்சு. இப்ப ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து என்ன? பல கட்சிகள் இல்லை,
பல்வேறு வர்க்கங்களுக்கு வந்து அரசியல் அதிகாரத்துல வந்து பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பல கட்சிகள் காட்டுது. இந்த கட்சிகள் தான் நம்மளுடைய கட்சியும் இல்லை, ஜனநாயகத்துக்கான கட்சியும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்மளோட கட்சியா? பாட்டாளி வர்க்கத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதோட பேரு பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சி அப்படிங்கிறது அந்த வன்னியர் சாதியில இருக்கிற எலைட் செக்ஷன்ஸ், அந்த பகுதியில் இருக்கிற இரும்பு, நிலக்கரி, தண்ணி இதன் மீதான தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அந்த பகுதியில் வளர்ந்து வந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கத்தை நசுக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இது வந்து ஜனநாயகத்தை வந்து காட்டுற கட்சின்னு சொல்ல முடியுமா? முடியாது. பஞ்சமி நிலத்தை பற்றி பேசப்படுது, நிறைய வந்து பேசப்படுது. ஏன் லேண்ட் ரிஃபார்ம் பத்தி பேசப்படுது? லேண்ட் ரிஃபார்ம் ஏன் வந்து டி எஸ்டேட் இணைக்கப்படுறது, சேர்த்து பேசப்படுறது இல்லை? இங்க இருக்கிற நிலங்கள் மட்டுமே அதுல வந்து வருது. இன்னைக்கு ஏன் அந்த மாதிரி லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க? ஸோ இதுல வந்து நிறைய இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது என்னன்னா பேரளவுல இருக்கிற இது ஒரு ஜனநாயகம், ஒரு எலைட் செக்ஷன்ஸுக்கான ஜனநாயகமா வந்து இருக்கு. எலைட் செக்ஷன்ஸ் வந்து ஒரு சிறு கட்சிகளை வச்சுட்டாங்க அப்படின்னா பேரம் பேச முடியும். இப்போ கொங்கு நாடு மக்கள் கட்சி இருக்கு, அது வந்து அதனால பேரம் பேச முடியும். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளோடையும் வந்து அது வந்து பேரம் பேசணும். பேரம் பேசிட்டு தனக்கான சலுகைகளை வந்து தனக்காகவும் தன்னுடைய ஜாதியில இருக்கிற எலைட் செக்ஷன்ஸுக்காகவும் உரிமைகளை வந்து அது வந்து கொங்கு பகுதிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமான முதலீடு வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது யாருடைய கோரிக்கை? நம்மளோட கோரிக்கை கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா பெரியாஸ்பத்திரியை சுத்தமா பண்ணியா, கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரியாஸ்பத்திரி அளவுக்கு வந்து திருப்பூரை டெவலப் பண்ண, இதே மாதிரி பொள்ளாச்சியில வந்து ஒண்ணு கட்டு அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஏன் கோயம்புத்தூர்ல வந்து ஐஐடி மாதிரியான தரம் உயர்த்தப்பட்ட கல்லூரிகள் ஏன் இருக்கக்கூடாது கொங்கு பகுதியில? இந்த மாதிரி ஏதாவது கொங்கு பகுதியிலேயோ இல்லாட்டி வந்து வன்னியர் பகுதியிலேயோ யாராவது ஒரு கோரிக்கை வச்சு பார்த்துருக்கீங்களா? வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கங்கள் வந்து வேற, அரசியல் அதிகாரத்துல வந்து பங்கு, எலைட் செக்ஷன்ஸுக்கான ஒரு பவர், அதற்கு தான் வந்து அவங்க தங்களுடைய கட்சிகளை வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த கட்சிகள் வந்து ஒருபோதும் ஜனநாயகத்துக்கான கட்சிகளே வந்து கிடையாது. ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேக்டரியில் இருக்கிற தொழிலாளிகள் இருக்காங்க, ஃபேக்டரி வந்து சரியா இயங்கல அப்படின்னா அவங்க பத்திரிகையில எழுதி இந்த டேபிள்ல வந்து போடுறதுக்கான அதிகாரம் இருக்கிறது, அதை மாத்துறதுக்கான அதிகாரம் இருக்கிறது தான் வந்து ஜனநாயகம். பேசுறதுக்கான அதிகாரம் இருக்கிறது தான் வந்து ஜனநாயகம். ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இணைஞ்சு ஓட்டு போட்டு தான் பிரின்சிபலை தேர்ந்தெடுப்பாங்க. பாடத்திட்டத்தை வந்து உருவாக்குறதுல ப்ரொஃபசர்ஸுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் அதுல வந்து பங்கு இருக்கு. என்ன மாதிரியான கல்விமுறை இங்க வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்ததன் மூலமா தான் மாற்ற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி ஏதாவது ஒரு செக்ஷன் வந்து ஆட்சியை பிடிச்சிருந்திருக்கும், திருப்பியும் இதே பணக்கான ஏழை வேற பேர்ல வந்து அது நடந்திருக்கும். நம்ம இந்தியாவில் என்ன நடந்தது? ஏதாவது மாற்றம் நடந்ததுதான். தொடர்ந்து போராட்டங்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் சௌகரியம் சாணிப்பாலம் இல்லையே தவிர ஆணவப்படை அப்படிங்கிற வடிவத்தில் அது வந்துருச்சு. இல்ல, நீங்க வந்து சிஸ்டத்தை மாத்தல, அடிப்படையை மாத்தவே இல்லை. அதே ஆர்டிகிள் 45 அந்த அதுல இருக்கிற IAS ஆபீசர் சிஸ்டத்தை அப்படியே வச்சுட்டு அதற்கு மேல தொட்டி மாதிரி ஒரு பாராளுமன்றத்தையும் சட்டசபையும் இப்படி வச்சீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? இதை சரி பண்றதுக்காக இதனால நம்ம மட்டுமே பாதிக்கப்படுறதில்லை, முதலாளித்துவவாதிகளும் பாதிக்கப்படுறாங்க. எப்படியாவது போராடி அவன் வந்து சில சட்டங்களை கொண்டு வருவான். கார்பரேட்ஸ் இப்போ RTI தகவல் தொழில் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இந்த பியூரோகிராட்ஸோட போராட முடியல அப்படின்னு சொல்லி. ஆனா என்னன்னா அதே கார்பரேட்ஸ் வந்து அதை வந்து அந்த சட்டத்தோட காலெல்லாம் வந்து நறுக்கி நான் வந்து எலக்ட்ரல் பாண்டுக்கு கொடுக்குற பணத்தை வந்து இதுல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவனே மாற்றான். என்னன்னா தனக்குள்ளேயே அந்த வர்க்கம் வந்து முரண்பாடு கொண்டு வந்து நீ ஒண்ணுன்னா ஒண்ணுதானே பேசணும். இப்போ வந்து ஒரு இடத்துல இரும்பு இருக்கா, நிலக்கரி இருக்கா, மெக்னீசியம் இருக்கா, பாக்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனிம வளத்துறைகிட்ட ஒரு RTI போட்டு ஒரு முதலாளி வந்து கேட்ட முடியும். அதுக்குதான் RTI ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது, நம்மளும் பயன்படுத்தணும். ரைட்டு. ஆனா ஒண்ணு நீ அதுல தானே நிக்கணும். நீ எதுக்காக வந்து நான் கொடுக்குற பணத்தை வந்து RTIல வந்து நீ கேட்டா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஒரே ஆள் வந்து ரெண்டு விதமாவும் பேச முடியாதுல்ல. ஆமா நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட் வந்து சொல்லுது. சொன்ன உடனே ஒவ்வொன்றா இது RTIல வராது, அது RTIல வராது, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரான். அந்த சட்டத்தையே வந்து உள்ளுக்குள்ள தொல்ல மாதிரி வந்து ஆக்கிறாங்க. இப்படி வந்து எலைட் செக்ஷன்ஸ் உடைய ஜனநாயகம் அப்படிங்கிறது பல்வேறு சிக்கல்களை வந்து கொண்டதா இருக்கு. தனிநபர்களுடைய
நலன், லாபம், அதிகாரம் இதை வந்து மையமா கொண்டதா இருக்கு. அப்படி இல்லாம ஒரு கூட்டுத்தன்மை கொண்டதான ஒரு ஆட்சி முறையை வந்து உருவாக்குனதுலதான் வந்து லெனினுடைய சக்சஸ் வந்து நீங்க எடுத்துக்கங்க. ஒரு தொழிலாளி இருக்காரு, அவர் வந்து இந்த மாசம் சம்பளம், அடுத்த மாசம் சம்பளம், போனஸ் இதை சேர்த்து இந்த ஃபேக்டரி வாங்கிடலாம், LMW வாங்கிடலாம்னு அவர் நினைப்பாரா? முடியாதுல்ல, சாத்தியம் இல்லை. இப்போ அவர் வந்து அந்த LMW தொழிலாளியா நீடிக்கணும்னா LMW இயங்கணும். அங்க இருக்கிற மற்றவங்களோட அவர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு இணக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். இதுதான் வந்து தொழிற்சங்கம் வந்து செய்யணும். இணைஞ்சு நிற்கிறது அப்படிங்கிறது பாட்டாளி வர்க்கத்தோட இயல்பு. இண்டிவிஜுவலிசம் கிடையாது. அதற்கு பதிலாக அதற்கு மாற்றாதான் இன்னைக்கு இண்டிவிஜுவலிசத்தை வந்து கொண்டு வராங்க. தனி மனித வாதம், எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சங்கமா இருக்கணும், இப்படிங்கெல்லாம் நம்ம வந்து பேசணும். அதற்கு மாற்றா வந்து தனியாயிரும். நீ வந்து இப்படி மறைச்சு வச்சுட்டு எக்ஸாம் எழுது, யாருக்கும் சொல்லாது. நீ என்ன கோர்ஸ் படிக்கிற, யாருக்கு டியூஷன் படிக்கிறன்னு வீட்டுல வெளி பக்கத்துல இருக்கிற பையன்கிட்டயோ பிள்ளைகிட்டயோ சொல்லாதன்னு ஸ்கூல்ல சொல்லித்தராங்க. இப்படி தனித்தனியா ஒரு அதி உயர் கல்வி நிலையங்கள்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் போட்டி வந்து நடக்குது. எல்லா இடத்துலயும் வருஷத்துக்கு ஒருத்தர் 2 பேர் சூசைட் பண்ணாத ஒண்ணு கூட கிடையாது. இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிறவங்க தான் இங்க இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஒழுங்கான நண்பர்கள் இருக்க முடியாது. ஒரு PhD மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க, யாருமே ஓப்பனாவே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். PhD பேசுறேன், எல்லாரும் ஏதோ ஒண்ணு வந்து மறைச்சு வச்சுட்டே இருக்காங்க, ஏதோ ஒண்ணுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, வெளிப்படையா இருக்க மாட்டாங்க. இது வந்து அவிலால படிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு வந்து இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனா அதுக்குன்னே இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையும் CBSE படிச்சுட்டு வரவங்க முழுக்க தனி மனித தன்மை கொண்டாமலாம் இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்தே வந்து 4வது வருஷத்துல நீங்க வந்து வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற கம்பெனிகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க பசங்க பிள்ளைகள். இது வந்து பாட்டாளி வர்க்க தன்மைக்கு எதிரானது. இதை வந்து முதலாளித்துவ கல்வி முறை வந்து கொண்டு வருது. நீ ஃபர்ஸ்ட்ல வா, எல்லா குழந்தைகளையும் பிடிச்சி ஒரு பாதையில வேஷத்தை போட்டு மேல ஏற்றி ஸ்டேஜ் பிளேயர் போகணும் அப்படின்னு சொல்லி பண்றான். அப்படி இங்க எப்படி தெரியல, கோயம்புத்தூர்லாம் வந்து அதெல்லாம் தெரியும். இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கறத வந்து பாட்டாளி வர்க்கத்துக்கு வந்து எதிரான இருக்கு. அதற்கான விதவிதமான இசங்கள் இருக்கு, பின்னவெடுத்துருவோம், இந்த மாதிரி பல்வேறு இசங்கள் வந்து அதுல வருதுன்னு வச்சுக்கோங்க. நீ உண்மையை பார்த்துக்கலாம் அப்படின்னா இருக்கு. நம்ம அதுக்குள்ள வந்து போக வேண்டாம். அது வேற ஒரு 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 கலெக்டிவா மொத்தமா எல்லாத்துக்குமாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி கல்வி முறைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்குது. தன்னோட நடைமுறை மூலமாகவும் அரசு வந்து சொல்லுது. இதற்கு மாற்றானதுதான் வந்து சோவியத் வடிவ ஆட்சி முறை. அது அப்படியெல்லாம் இருந்துச்சு, ஒரு உன்னதமான ஆட்சி முறை, அது ஏன் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு முயற்சி வந்து நடந்து செஞ்சு பார்த்தாங்க, ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய சாதனைகள் வந்து செய்யப்பட்டது. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை ருசிக்கிட்டு அதிகார வர்க்கமா மாறுது, அதுல பிரச்சனையா வருது. இது இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு டிபேட். அது இல்லாம இனி நம்ம ஒரு அரசு அமைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு அரசை வந்து அமைக்கதான். அதான் நம்மளுடைய வேலை. நமக்காக எல்லாம், நம்ம எனக்காக உங்களுக்காக எல்லாத்துக்காகவும் மாற்றம் வெளியுமே சிந்திச்சு போயிட முடியுமா? நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கு, அதை வந்து செய்யணும். ஆனா அந்த மாதிரி கூட்டு உழைப்பு, கூட்டு சிந்தனை முறை இருந்தப்போ மாபெரும் சாதனைகள் வந்து செய்யறது. 1-2 உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து 2ஆம் உலக போர் நடக்குது. அப்போ வந்து ஸ்டாலின் வந்து ரஷ்யாவோட தலைவராக இருக்காரு. ஜெர்மனி ஹிட்லருடைய தாங்கி படை அப்படிங்கிறது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு படையா இருக்கு. அதுக்கு எதிராக வந்து யாராலையும் நிற்க முடியறதில்லை. ஐரோப்பா முழுக்க அதை நாசம் பண்ணிட்டு சோவியத் யூனியனுக்குள்ள அது வந்து அந்த படை பெரும்படை வந்து வருது. அப்போ அதற்கு மாற்றா ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு தாங்கியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சோவியத் இன்டெலெக்சுவல்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து T-34 அப்படிங்கிற ஒரு டாங்கியை வந்து உருவாக்குறாங்க. அந்த டாங்கி வந்து தாஷ்கண்ட்ல ஒரு ஃபேக்டரியில உருவாக்குறாங்க. உருவாக்கி வெளியே வரும்போது அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள், ஏன்னா ஆண்கள் எல்லாம் போர் முறையில் இருந்ததுனால எல்லா வேலையும் பெண்கள் தான் செஞ்சாங்க. அந்த பெண்கள் வந்து அதுக்குள்ள உட்காந்து ஓட்டி பார்க்குறாங்க. தன்னோட கணவர்கள் வந்து ஓட்ட வேண்டியது இல்லையா அப்படின்னு ஓட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதுல உட்கார்ந்து போக முடிய மாட்டேங்குது, பல சிக்கல் இருக்கு, முன்னாடி தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி பல இதுல வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ண பின்னாடி தான் இந்த T-34 டாங்கி வந்து
வெளியே வருது. உலகத்தோட ஃபைனஸ்ட் டாங்கியா வந்து அது வந்து மாறுது. அப்போ ஸ்டாலின்கிராடை நோக்கி ஹிட்லரோட படை வந்து வந்துட்டு இருக்கும்போது ரூசஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி, ஹிட்லரோட ஒரு தளபதி, அவர் என்ன பண்ணுவாருன்னா ரோட்டோரத்துல ரஷ்யாவோட எந்த வாகனம் உடஞ்சு கிடந்தாலும் இறங்கி போய் ஒரு வெர்னியர் காலிபர் வச்சு அதனுடைய திக்னஸ், அந்த இரும்போட திக்னஸ் வந்து பார்ப்பாங்க. அப்போ T-34 டாங்கி ஒன்று வந்து உடஞ்சு கிடக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை வந்து அதோட இரும்போட திக்னஸ் அளவெடுத்து பார்த்துட்டு அவர் வந்து சொல்றாரு, உண்மையிலேயே இந்த டாங்கியை வந்து ரஷ்யா தான் செஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த போர்ல ஒருபோதும் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த அவர் சொன்ன நேரத்துல ரஷ்யா பயங்கரமா தோத்துட்டு, சோவியத் யூனியன் தோத்துட்டு மாஸ்கோவை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதுதான் வந்து நடக்குது. போர் அப்படிங்கிறது வந்து வீரம், வெறி, தியாகம் அது மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிற உங்களோட உழைப்பு, அறிவு. ஒரு T-34 டாங்கி இருந்தால்தான் நீங்க உங்களால வந்து போரை ஜெயிக்க முடியும். ஒரு கத்யூஷா பீரங்கி இருந்தால்தான் போரை வந்து ஜெயிக்க முடியும். ஒரு ஊர்மானம் இருந்தால்தான் வந்து ஜெயிக்க முடியும். அந்த மாதிரியான ஃபைனஸ்ட் டிசைன்ஸ் வந்து பாட்டாளி வர்க்கம் தான் உருவாச்சு. ஜெர்மனியில வந்து ஒரு 500 வருஷமா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். எல்லா காலேஜுக்கு வயசும் 500 வருஷம் தான், 500 வருஷமா இருக்கும். அதுல படிச்சுட்டு வர ஃபைனஸ்ட் என்ஜினியர்ஸ் உருவாக்குறதை விட மிகச்சிறந்த இயந்திரங்களை வந்து பாட்டாளி வர்க்கம் வந்து உருவாக்குச்சு, சண்டையை வந்து ஜெயிச்சது. ஸோ அதனுடைய சாதனைகள் அப்படிங்கிறது வந்து உன்னதமானது. முதல் வந்து விண்வெளிக்கு போன யூரி காகரின் வந்து ஒரு தொழிலாளியோட மகன், பாட்டாளி வர்க்கத்தை வந்து சேர்ந்தவர். ஆனா அதே சமயத்துல ஆம்ஸ்டாங், ஆல்ரெடி அந்த மாதிரியான இவங்களை நீங்க எடுத்து பாருங்க, பரம்பரையா பைலட்டு, மிலிட்டரி ஃபேமிலிஸ், இப்படிதான் வந்து உங்களுக்கு ஒரு ராணுவத்துக்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆட்கள், மிலிட்டரி பெல்ட் அப்படின்னு வந்து இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்தது. அறிவு பொது உரிமையாக்கப்பட்டது, செல்வம் பொது உரிமையாக்கப்பட்டது, உரிமைகள் பொது உரிமையாக்கப்பட்டது. முதல் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்தது வந்து சொல்லிக்கணும். சமமான சம்பளம், வேலை நேரம், 8 மணி நேரம் வேலையை வந்து சொல்லிக்கணும் தான் வந்து கொண்டு வருது. இப்படி படிப்பை வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி அள்ளி வந்து கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி பாட்டாளி வர்க்கம் உள்ளேயே நுழைய அனுமதிக்கப்படாத கல்வி நிறுவனங்களை வந்து அவங்களுக்காக தேர்ந்தெடுச்சு. அதுல வந்து பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு. இந்த மாதிரியான மாபெரும் சாதனைகளை வந்து அது வந்து செய்யுது. இந்த சாதனைகள் வந்து அக்டோபர் புரட்சினாலதான் சாத்தியமாச்சு, பிப்ரவரி புரட்சினால ஆகல. பிப்ரவரி புரட்சி வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணது, ஒரு கட்டத்துக்கு அதை நகர்த்துது. ஆனா அதை மட்டுமே நம்பிட்டு இருந்திருந்தா திருப்பி இன்னொரு முதலாளித்துவ நாடா மாறி இருக்கும். ஒருவேளை பிரான்ஸ் மாதிரியோ, பிரிட்டன் மாதிரியோ, ரஷ்யாவும் ஆயிருக்கும். வேற ஊரை கொள்ளையடிச்சு நம்ம ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பணி கொடுத்துருக்கலாம். ஆனா பின்னாடி நடந்த அந்த டெவலப்மெண்ட் ஒட்டுமொத்தமா அந்த 16 கோடி பேருக்குமான ஒரு நல்வாழ்வு வந்து சாத்தியம் இல்லாம தான் வந்து இது வந்து ரஷ்யா மட்டும் இல்லைங்க, அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் எதுவுமே இல்லாத கியூபா மாதிரியான குட்டி நாடுகள் கூட வந்து செஞ்சது. இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு துயரமான கேள்வி. ஆனா வந்து சாத்தியப்படுச்சு. இது வந்து சாத்தியம்தான். தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறது வந்து சாத்தியமானது, நடக்கும். தேவை வந்து கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் முன்முயற்சி நான் எடுத்துக்கிறது தான். நம்மளால முடியும், நம்பிக்கையும். ஆனா இது பண்பினால் ஒழிய பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லை. இதை வந்து சரி பண்ணவே முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தொட்டிக்கும் பின்னாடி வந்து ஒரு குடும்பம் வாழ்றதை வந்து மாற்றவே வந்து நீங்க முடியாது. ஒரு குடும்பத்தை கொண்டே நீங்க வச்சு சரி பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு குடும்பம், 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்க வந்து ரயில்வே இந்த இதுல பிச்சை எடுத்துக்கிறது தடுக்கவே முடியாது. மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமானதான் வந்து மிடில் கிளாஸ் வந்து ஆட்டோ மிடில் கிளாஸ் டிசைட் மாற்றம் முழுமையான மாற்றம் இல்லை. அதுக்கும் 30 வருஷம் உழைச்சுதான் மாறுது. சரியா முடிச்சுக்கணும். நண்பர்களுக்கு நன்றி. ரஷ்யால பாட்டாளி வர்க்கம் இல்லை, தேசிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி தோழர்கள் சொன்னாரு. அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அப்படியே கிடையாது. ரஷ்யால வந்து டாமினண்டா இருந்தது வந்து பாட்டாளி வர்க்கம். நீங்க வந்து லெனின் டால்ஸ்டாயை பத்தி எழுதின நான் டால்ஸ்டாய்னு ஒரு கட்டுரை இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டால்ஸ்டாய் இன்னும் பழைய காலத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு. டால்ஸ்டாய் வந்து ஒரு பயங்கரமான எழுத்தாளர். விவசாயிகள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, ஏழை விவசாயிகளை பணக்கார விவசாயிகள் எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சாங்க, நானும் எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சேன், நான் எப்படி ஒரு மோசமான ஆளு, அதே சமயம் நான் எப்படி உன்னதமான ஆளு, நான் எப்படி வந்து கறி சாப்பிட்றது இல்லை,
அதே சமயத்துல நான் எப்படி ஒரு மோசமான பரம்பரையிலேருந்து வந்தேன், இப்படி எல்லாம் கண்ணீர் விட்டு காலம் எழுதிட்டு இருக்காரு. இந்த காலம் முடிச்சு போச்சு, ரஷ்யால பாட்டாளி வர்க்கம் உருவாகிடுச்சு, அது வந்து புரட்சிக்கு தயாரா இருக்குது, இது தெரியாம இவங்க வந்து கடவுளை கருணை கண்டுன்னு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவாரு. ரஷ்யால வந்து பாட்டாளி வர்க்கம் தான் டாமினண்டா இருந்ததுங்க. அதே மாதிரி நகர்ப்புற மக்களுடைய தொகை வந்து கிராம மக்களுடைய தொகையை விட மிக அதிகமா இருக்கு. ஜங்கர் பாணி அப்படிங்கிற ஒரு பாணியின் மூலமா புதுசா வளர்ந்து வர முதலாளித்துவம் பழைய நிலப்பரப்புக்கு அழிக்காம சேர்ந்து போச்சு. பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி முதலாளித்துவம் வந்து ஒரே அடியா நிலப்பரப்பு அப்பெல்லாம் அழிச்சிடும், எல்லாத்தையும் கொண்டுரும். அதுதான் வழக்கமா இருந்துச்சு பிரெஞ்சு புரட்சி வரைக்கும். புல் பூண்டு இல்லாம அழிக்கிறது தான் வழக்கமா இருந்தது. அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. விவசாயத்தையே கூட முதலாளித்துவமா மாற்ற முடியும், முதலாளிகள் நிலப்பரப்புக்கு முதலாளித்துவ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரியான முறையில தான் முதலாளித்துவம் ரஷ்யாவில் வளர்ந்தது. ரஷ்யா வந்து ஒரு முதலாளித்துவ நாடு. சொல்ல போனா உலகத்துல 2வது பெரிய ஏகாதிபத்திய நாடு. முதல் பெரிய ஏகாதிபத்தியம் வந்து பிரிட்டன், 2வது பெரிய ஏகாதிபத்தியம் வந்து ரஷ்யா. உண்மையிலேயே ஜெர்மனி அளவுக்கு பொருளாதார அதாவது தொழில் வளம் இல்லைன்னா கூட இந்த போர்க்கப்பல் அறாவா அது எல்லாத்தையும் உருவாக்குற அளவுக்கு ரஷ்யா இருந்தது. அதே மாதிரி இந்த சியால்கோஸ்கின்னு சொல்லிட்டு இருக்கு, அவருடைய ஆய்வுகளில் இருந்து அந்த ராக்கெட் டெக்னாலஜி பின்னாடி வந்து டெவலப் ஆகுது. இந்த வான் ப்ரௌன் இந்த மாதிரி ஹிட்லரோட ஆட்கள் எல்லாம் சியால்கோஸ்கியுடைய ஆய்வுகள்ல இருந்து நிறைய வந்து எடுத்துக்காங்க. ஓபன் இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு வந்து ரஷ்யாவோட மிகப்பெரிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருந்துச்சு. அது ஒரு ஏகாதிபத்திய ஐரோப்பிய நாடு. அது பின்தங்கிய இந்தியாவோ சீனாவோ பாகிஸ்தானோ நமீபியாவோ ஜிம்பாப்வேவோ கிடையாது. ஒரு முதலாளித்துவ புரட்சிக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்த ஒரு நாடு தான் நடக்குது. அதே மாதிரி முதலாளித்துவ புரட்சிக்கு இனி எல்லாருமே முதலாளித்துவ புரட்சியை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சோசியலிச புரட்சிக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறது தான் லெனினியம். நம்ம இல்லாத காலகட்டங்கள்ல அது சமூகம் முதலாளித்துவம் வந்து ஒரு புரட்சி நடந்துச்சு, அதுக்கு அடுத்து நம்ம சோசியலிசம் நோக்கி போக வேண்டி இருந்ததுங்கிறது ஒரு காலகட்டம். வந்து பிரெஞ்சு புரட்சி நடந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, மார்க்சியம் இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அது அப்படி இருந்தது. நம்ம இருக்கும்போது ஏன் அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கணும்? நம்மளால சோசியலிசத்தை நோக்கி போக முடியும்னா போகலாம், அது நடைமுறையில செஞ்சுட்டாங்க. தேசிய இனங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, தேசிய அதெல்லாம் முக்கியமான விஷயம் தான். தேசிய இனங்களுக்கு வந்து மிக முக்கியமான உரிமைகள் கொடுக்கப்பட்டது. ஒரு ஜார்ஜியால பிறந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு ரஷ்ய உயர்குடியில பிறந்த ஒருத்தருக்கு அதே உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டது. 6 கோடி இஸ்லாமிய மக்களுக்கு வந்து வழிபாட்டு உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டது. ரஷ்யால வந்து சர்ச்சை ஸ்கூலாகவும் ஹாஸ்பிட்டலாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸாகவும் மாற்றினாங்க. அதே நேரத்துல வந்து அசர்பைஜான் தாஷ்கண்ட்ல இருக்கு இல்லையா, துர்க்மெனிஸ்தான் அந்த மாதிரியான ஊர்களில் இஸ்லாமிய மக்கள் வந்து தங்களுடைய மதத்தை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 6 கோடி பேருக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இஸ்லாமிய சோசியலிஸ்டுகள் வந்து செச்சினியால அரசியல் அதிகாரத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பா போச்சு. இந்த மாதிரி எல்லாம் பெருந்தன்மை காட்டினதுனாலதான் அவன் வந்து முதுகுல குத்தினா, அப்புறம் ஒட்டுமொத்தமா செச்சினியா காட்டில கொண்டு போய் சைபீரியால உட்கார வைக்க வேண்டியது ஆச்சு. இப்போ வந்து செச்சினியர்கள் மேல வந்து கடுமையான அடக்குமுறை செலுத்தப்படுது அப்படி இப்படிலாம் பேசினாங்க. செச்சினியாக்காரன் என்ன பண்ணான்னு பேசணும்ல. நாத்திகர்கள் மட்டுமே இருக்கிற ஒரு நாட்டுல நீ வந்து செச்சினியன் உனக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால பச்சை சோசியலிசம் பேசுற, பச்சைங்கிறது தெரியும் இஸ்லாம் பேசுற அவங்களுக்கு வந்து அரசியல் அதிகாரத்துல பங்கு கொடுக்கப்பட்டது. மந்திரிகள் இருந்தாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணா அப்படின்னா, துருக்கியோட வந்து பேசுற அக்ரிமெண்ட் கொண்டு வரான். செகண்ட் வேர்ல்டு வார் டயத்துல அங்க இஸ்லாமிக் ரிபப்ளிக் உருவாக்க கொண்டு ட்ரை பண்றான். பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே பிரச்சனைக்கு உள்ளாகுது. அது நடக்குது. சோ தேசிய பிரச்சனையை எல்லா தேசியங்களையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு தேசியத்தையும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. அதுல சரியும் இருந்தது, தவறும் இருந்தது. ஒரு போக்கு தான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டது. ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் வந்து இந்தியாவில விவசாய புள்ளிகள் இருக்காங்க, இவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, நம்மதான் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். இப்போ பாட்டாளி வர்க்கமே இல்லை சீனால. இந்தியாவில இருக்கிற ரயில்வே தொழிலாளிகள் அளவுக்கு தான் ஒட்டுமொத்த சீனா பாட்டாளி வர்க்கமும் இருந்துச்சு புரட்சியாட்டம் 1930 அந்த மாதிரியான டயத்துல. வந்து கூலி ஏழை விவசாயிகள் நடத்துற வர்க்கம் எல்லாத்தையும் இணைச்சு புதிய ஜனநாயக புரட்சி நடத்துறதுக்கான ஒரு வழியை வந்து அவர் கண்டுபிடிச்சாருல. அதே மாதிரி விவசாய கூலிகளை வச்சுதானே ஏழை விவசாயிகளையும் விவசாய கூலிகளையும் தனிப்படை மக்களையும் வச்சுதானே கியூபால நடக்குது.
எல்லாத்தையும் பார்த்து நம்ம தான் ஒரு மூலதனத்தை எழுதி புதுசா ஒரு வழியாக ஒவ்வொரு நாடும் எந்த நாடும் ஒரே மாதிரி இருக்காது போல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், வேற வேற மாதிரி தான் இருக்கும், முழுக்க முழுக்க வேற. இப்போ வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உருவாகும் போதே படை வச்சுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க சீனால. இந்த நாட்டுக்கு இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லாம வெறும் படையை மட்டுமே வச்சு புரட்சி பண்ண முடியுமா அப்படின்னா கீழ்பாடு நடந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியே படையாவும் பழைய கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க நம்ப. அப்புறம் ஒரு சின்ன பீரியடுக்கு படையே இல்லாம எலெக்ஷன் மூலமா அலண்டே மாதிரியான பெருசா சக்சஸ் ஆகல, ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணணும். முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கு, தேர்தல் முறையில பாசிசத்தை கொண்டு வர முடியும்னு இவங்க காட்டிட்டாங்க நமக்கு. ஆனா வெறுமனே காட்டல, வெறும் தேர்தலை மட்டும் அவங்க நம்பி இருக்கல. அவங்களுக்கு முன்னாடி RSS ஒரு மாபெரும் அமைப்பு, தேர்தலில் நிக்காத ஒரு அமைப்பு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளும் பண்ண முடியும். அரசு பலவீனம் அடைந்தால் தான் வந்து புரட்சி சாத்தியமான யாரோ ஒரு நண்பர் கேட்டாரு. என்னன்னா அரசு தானா பலவீனம் அடைஞ்சாலும் சரி, நம்மளுடைய இயக்கத்தினால பலவீனம் அடைஞ்சாலும் சரி, ஏதோ ஒண்ணு தானே அது முடியணும் அப்படின்னா அது ஏதோ ஒண்ணு ஆகணும் இல்லை, நம்மளோட போராட்டங்கள்னாலையும் அது ஆகலாம். இப்போ அர்ஜென்டினா மாதிரியான ஊர்களில் வந்து பொருளாதார வீழ்ச்சி அது மாதிரியான டயத்துலையும் ஆகலாம், வாரில் சிக்கியும் வந்து நடக்கலாம், எப்படி வேணாலும். ஆனால் ஒரு மாற்றம், ஒரு அரசு தவறிடும் முடிஞ்சு போகணும் அப்படின்னா அது வந்து வீக் ஆகும். அது பலவீனப்படுத்தி தான் வந்து அதை முடிக்க முடியும். பலமா இருக்கும்போது இல்லை மாற்றம், அது பலமா இருக்கும்போது அது நீங்க எப்படி பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு, மார்க்சிய சந்தை நண்பர் ஒருத்தர் வந்து எப்படி சரி பண்ணாரு லெனின் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எப்படி என்ன மாதிரியான அமைப்பை வந்து உருவாக்குனாரு, எப்படி பழைய முதலாளித்துவத்திலிருந்து எப்படி அது வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் செல்லு தேவைன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம இந்தியாலயோ அமெரிக்காலயோ நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் வந்து செல்போன் தயாரிப்பு இறங்கு, அவங்க எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. 140 கோடி பேர்ல வந்து 100 கோடி பேருக்கு செல் தேவை, 100 கோடி செல் தான் உற்பத்தி பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றிய கணக்கு வழக்கம் கிடையாது. அவன் வந்து உற்பத்தி பண்ணி பண்ணி குவிப்பான். அப்ப வந்து அவனுக்கு ஒரு தேக்கம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு சிண்டிகேட் உருவாக்கி உற்பத்தியை வந்து குறைஞ்சது கிடைக்காத சூழ்நிலையும் அப்படின்னு ஏற்படுத்தலாம். அப்புறம் கீழே இருக்கிறவருக்கு வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு செல் அப்படின்னு சொன்னா 35 லட்சத்துக்கு ஒரு செல்லையும் அவங்க தயாரிக்கும், வைரமும் அதையும் வச்சு. இப்போ நமக்கெல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு ரேசர் அப்படின்னு சொன்னா அமிதாப் பச்சனுக்கு வந்து தங்கத்துல ரேசரை வந்து தயாரிக்கும். இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, உற்பத்தியில வர தேக்கம், அதுல வர சிக்கல், இது எல்லாத்தையும் அவன் வந்து ஈடுகட்டலாம். இருக்கிறவங்க விற்கிறது மூலமா பல்வேறு குவாலிட்டிஸை வந்து கொண்டு வருவதன் மூலம் இது வந்து உற்பத்தியில வந்து ஒரு அராஜக போக்கை வந்து உருவாக்குது. இப்போ வந்து ஒரு 3 கம்பெனிகளே வந்து 100 கோடி செல்ல உற்பத்தி பண்ணுது, நம்ம அதுக்குள்ள பூத வேண்டாம் நினைக்கவே நினைக்க மாட்டாங்க. இன்னொரு 8 கம்பெனி வந்தே தான் தெரியும். இப்போ உற்பத்தி மொத்தத்திலையும் ஒரு அராஜக போக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒருத்தர் ஷாருக் கானை கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஒருத்தர் சல்மான் கானை, இன்னொருத்தங்க வந்து கேப்டனா கைஃபை கூட்டிட்டு வருவாங்க. இப்படி வந்து என்னோடது வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்மி விலைக்கு கொடுக்கறது போய் விலை, அதனுடைய வேலை வந்து அதிகமாகும், பண்ற விளம்பரம் இந்த மாதிரியான செலவுகள் மூலமா வந்து அதிகமாகுது. அவனும் நஷ்டம் தான் போடுறான். அவ்வளவு ஆச்சுன்னா விற்க முடியாதுல்ல. இப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு பைக், ஒரு அட்டகாசமான பைக் ஒன்று வந்துச்சு, 20 லட்ச ரூபாய் பைக், ஹார்லி டேவிட்சன். அது வந்து விற்க முடியல, இந்தியாக்காரங்க வாங்க முடியல. 20 லட்சம் ரூபாய்க்கு பைக் எடுத்து வாங்கணும், அதான் நம்மளோட மென்டாலிட்டி போயிருச்சு. அந்த பைக்குடைய உண்மையான வேலை வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு அதை உற்பத்தி பண்ணிட முடியும், 9 லட்சத்துக்கு விற்க முடியும், ஆனால் விற்க முடியாது. எக்கச்சக்கமான லாபம் சம்பாதிச்சு ஜாலியா இருக்கணுங்கிற அவங்க நினைக்கிறாங்க. அவனோட உற்பத்தி செலவு அதிகரிக்கு. நீங்க வந்து ஒண்ணு தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா இரும்பு வந்து ஜார்க்கண்ட்ல கிடைக்கும். தொழிலாளிகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க, கிழக்கு மாவட்ட சாலையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சந்தை வந்து பாம்பேலயோ இல்லாட்டி வந்து யூரோப்லயோ வந்து இருக்கு. ஜிக்ஸாக இவன் வந்து பெட்ரோலுக்கே அழிய வேண்டி இருக்கு. அப்போ ஒரு பகுதியில என்னென்ன செய்ய முடியும், இதை பத்தின எந்த சிஸ்டமும் இல்லை. மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தின சிஸ்டமும் இல்லை. திருப்பூர் இருக்கு, திருப்பூர்ல வந்து எவ்வளவு உற்பத்தி பண்ணா திருப்பூர் தாங்கணும் அப்படிங்கறத பத்தி எந்த கணக்கு வழக்கும் கிடையாது.
அப்படியெல்லாம் திருப்பூருக்கு எவ்வளவு ஆர்டர் இருக்கோ அதுக்கான அளவுக்கு உற்பத்தி பண்றாங்க. மொய்யலாத்துல அதை விட்டா என்ன பண்றாங்க, ஓரத்துப்பாளையம் அணை, உலகத்துல அமில அணையை வந்து உருவாக்குறாங்க. இதை மாற்றி அராஜக தன்மை இல்லாத உற்பத்தியை வந்து உருவாக்குனது லெனின். அது பின்னாடி பெரிய அளவுக்கு வளர்க்கணும். இப்ப மக்களுக்கு வந்து எத்தனை அயன் பாக்ஸ் தேவை, அந்த மாதிரியான அத்தனை அயன் பாக்ஸ் வந்து நாடு வந்து உற்பத்தி பண்ணும். மக்களுக்கு எத்தனை ஷர்ட் என்னென்ன விதமா தேவை அதை பிளான் பண்ணி, அதுக்குதான் அந்த பிளானிங் கமிஷன். இது எல்லாத்தையும் முதல்ல உருவாக்குறது வந்து ரஷ்யா. மக்களுக்கு என்ன தேவை, வீடு தேவை, வீட்டுக்கு என்ன தேவை, இரும்பு தேவை, இரும்பு உருக்களை வந்து இப்படி ஒரு பிளான் முறையில அராஜக தன்மை இல்லாம 5 ஆண்டுகள என்ன உற்பத்தி பண்ண முடியும், எவ்வளவு பேருக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி, அதனுடைய செலவை எப்படி குறைக்கிறது. இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து எப்படி மேக்சிமம் பண்ண முடியும், ஜார்க்கண்ட்ல என்ன முடியுமோ அதை கொண்டு வரணும். இதன் மூலமா அந்த பெட்ரோல் செலவு வந்து எப்படி குறைக்க முடியும், டிஸ்ட்ரிபியூஷன் செலவு வந்து எப்படி குறைக்க முடியும். ஒரு கப்பல்ல வந்து உங்களுக்கு கல்கத்தால உற்பத்தி பண்றவங்க வந்து இங்க வருது அப்படின்னா ஒரு பைக்கோட விலை 2 மடங்கு ஆகும். நம்ம புக் அடிக்கிறோம்ல, ஒரு புத்தகத்தோட விலை வந்து வெளியே வரும்போது 4 மடங்கு ஆகுது. ஆனா பருப்பாளர் கஷ்டப்படுறாரு, எழுத்தாளர் கஷ்டப்படுறாரு, விற்கிறவங்களுக்கு எதை வந்து கிடைக்குது. ஏன் பல தரங்களை வந்து அது மாறி மாறி போகுது. ஒவ்வொரு விலைக்கும் விற்பதற்கு சந்தைக்கு சம்பந்தம். சந்தை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, கார்பரேட்ஸோட கட்டுப்பாடுலயும் இல்லை. கார்பரேட்ஸோட கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னா பாசிசம் வந்தாங்க. இது வந்துச்சுன்னா வேற கார்பரேட்ஸ் அடிபட்டே தீரணும். விஜய் மல்லையா நாட்டை விட்டு ஓடியே தீரணும். அவனுக்கு முதலாளித்துவம் அப்படிங்கிறது வந்து அராஜகமா இருக்கு. கேபிட்டலிசம் இஸ் இன் டயர்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் வந்து சொல்றாரு. இதை சரி பண்ணுவதுதான் சோசியலிச அரசுடைய வேலை. அதை ஒழுங்குபடுத்தினதுனாலதான் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் வந்து அடிப்படை வாழ்க்கை வசதிகளை வந்து கொடுக்க முடியும். இன்னைக்கும் அமெரிக்கா வந்து ஹார்லம் ஸ்லம் இருக்கு. அமெரிக்கா உற்பத்தி பண்ணாத பொருள் இல்லை. அவன் நினைச்சா அப்படின்னா ஹார்லம் ஸ்லம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 நாள் எல்லாத்துக்கும் அட்டாசமான வீடை கட்டி கொடுக்க முடியாது, கட்ட முடியாது. ஏன்னா வந்து அவனோட உபரி வந்து முழுக்க உற்பத்திக்கும் ராணுவத்துக்குமே தேவைப்படும். எக்ஸ்ட்ரா எடுத்து மக்கள் நலனுக்கு பண்ண முடியாது. அதை வந்து ஆஸ்பத்திரியில இன்சூரன்ஸ் இல்லாதவங்க தூக்கி வெளிப்படுவோம், சின்ன குழந்தைக்கு வெளிப்படுவோம். 2 விரல்ல ஒருத்தருக்கு கேன்சர் ஆனாங்க. உங்களோட இன்சூரன்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு தான் போதும், எந்த விரலை கட் பண்ணலாம்னு கேட்கலாம். சீக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் மூரோட டாக்குமெண்ட் இல்லை. சராசரி வந்து வருஷத்துக்கு 20,000 பேர் இன்சூரன்ஸ் இல்லாம சாகுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு மைக்கேல் மூர். சரி பண்ண முடியாது. முதலாளிக்கு வந்து அப்படிதான். அது வந்து அராஜகமானது. உபரியை எடுத்து மக்களுக்கு நன்மை செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் அதையும் ஓரளவு சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னா செய்யும், இல்ல செய்யவே செய்யாது. இது வந்து ஒரு பிளான்ட் எக்கானமில, சிஸ்டமேட்டிக் எக்கானமில சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சோசியலிச உற்பத்தி. இப்போ வந்து இது இந்த மாதிரி உற்பத்தி முறை மூலமா தான் இப்போ வந்து சீனால அந்த காலத்துல ஒரு 60 கோடி பேர் இருந்தாங்க. 60 கோடி பேருக்கு ரொம்ப அழகான சைக்கிள் உற்பத்தி பண்ணி தர முடியும். ஒருத்தருக்கு ஹாப்பி டேவிட்ஸ்னா, இன்னொருத்தருக்கு வந்து நடராஜா சர்வீஸ் இருக்கு. எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்தாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன். சைக்கிள் இல்லாதவங்க யாரும் இல்லை. பஸ் எல்லாருக்கும் இருந்தது, ட்ரெயின் எல்லாருக்கும் வந்து இருந்தது, எல்லாருக்கும் வீடு இருந்தது, சாப்பாடு இருந்தது. இந்த மாதிரியான மாஸ் ப்ரொடக்ஷனை தான் இன்னைக்கு சீனா முதலாளித்துவ உற்பத்தியை மாத்துது. மாத்துறதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா வந்து 500 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுன்னா சீனா வந்து 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்து சந்தையில இறக்குது. ஏன்னா வந்து சோசியலிச உற்பத்தி முறையை அப்படியே முதலாளித்துவமா மாத்திடுச்சு. அந்த ஃபேக்டரிகள் இன்னும் அரசு கட்டுப்பாடுல தான் இருக்கு. இந்த துவாவே கம்பெனி அப்படிங்கிறது வந்து சீன அரசு நிறுவனம் தான். ஆனா வந்து லாபத்துக்கு பண்ணுது. முதல்ல தேவைக்கான உற்பத்தி இருக்கும். இன்னைக்கு வந்து அதே சோசியலிச உற்பத்தி வந்து லாபத்துக்கு வந்து பயன்படுத்தும் போது இந்த முதலாளித்துவ நாடுகள்னால சீனாவோட போட்டி நீக்க முடியாது. சீனாவோட பொருள் வந்து விலை கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னா மாஸ் ப்ரொடக்ஷன், அதோட சிஸ்டம் வேறையா வந்து உற்பத்தியோட அப்படிதான். சோ மார்க்சிய சந்தை அப்படின்னா என்னன்னா, இதை உருவாக்குனது வந்து லெனின். அதுக்கப்புறம் அதை வளர்ந்து எழுதுறது ஸ்டாலினும், உச்சத்துக்கு கொண்டு போனது மாவோவும் தான். போட்டி இல்லாத, அராஜக தன்மை இல்லாத ஒரு உற்பத்தியின் மூலமாக மக்கள் எல்லாருக்கும் அடிப்படை தேவைகளை வந்து நிறைவு செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நடைமுறையில் காட்டினதுல இந்த சோசியலிச நாடுகளுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு. இந்த
மெடிக்கல் படிப்பு அப்படிங்கிற நம்ம ஊர்ல எவ்வளவு பெருசு? 100 பேருக்கு 2 பேரா 3 பேரா டாக்டர் இருக்காங்க. 100 பேருக்கு கொஞ்சம் இதை விட பலமான மெடிக்கல் எஜுகேஷன் ஒண்ணுமே இல்லை. அதை வந்து பண்ண முடியும். உங்களுக்கு லாப நோக்கம் இல்லை. அதனால ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் வந்து உருவாக்க முடியுது. அந்த நாள் இதேதான் இன்ஜினியர்ஸுக்கும் இதேதான் சயின்டிஸ்டுக்கும். ஸோ நம்ம அதுல இருந்து பார்க்கணும். உற்பத்தி முறை அப்படிங்கிறது நம்மளுடைய உற்பத்தி முறை முதலாளித்துவ உற்பத்தி முறையை விட மேம்பட்ட உற்பத்தி முறை. இதனால மிகப்பெரிய சாதனைகளை வந்து நம்ம செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். முதலாளித்துவ நாடுகளை வந்து அடியோட அழிக்கவும் முடியும். நடைமுறையில் சாத்தியம். ஓகேவா?